Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி அக்கையா சாலையில் கடைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணியை எதிர்த்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜேசிபி இயந்திரம் முன் அமர்ந்து தடை செய்த வியாபாரிகளை திமுக அரசு ஏவிய அதிகாரிகள் விரட்டியதாக புகார் எழுந்துள்ளது. பொதுமக்களுக்கு பயனற்ற வகையில் சாலையின் நடுவே நிழற்குடை அமைக்கப்படுவதால் திறனற்ற திமுக ஆட்சி மக்கள் எதிர்ப்பை மீறி திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வியாசர்பாடியில் இருவரை கத்தியால் வெட்டிய மகன் மற்றும் தந்தை பிடிபட்டனர். முல்லை காம்ப்ளெக்ஸில் குடும்பத்துடன் வசித்து வரும் பிரேம் என்பவர் தனது நண்பர் சந்திரசேகருடன் மது குடிப்பது வழக்கம். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இருவரும் மது குடிக்கும் போது சந்திரசேகர் பிரேமின் மனைவி குறித்து தவறான கருத்துக்களை அவரிடம் கூறியுள்ளார். இது குறித்து பிரேம் மனைவியிடம் சண்டை போட்ட நிலையில் ஆத்திரமடைந்த அவரின் மனைவி புதன்கிழமை தனது உறவினர்களை அழைத்துக் கொண்டு சந்திரசேகரை வரவழைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த சந்திரசேகரின் மகன் தனது தந்தையை அடிப்பதாக எண்ணி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வந்து இருவரை வெட்டினார். இது தொடர்பாக தந்தை மகனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது.